ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்பு அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சேமைக்கிழங்கு போட்டு நீங்கள் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்குழம்பை எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் 1/4 கிலோ அளவுக்கு சேமைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த சேமைக்கிழங்கு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் மண் ஒட்டி இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கு நீங்கள் சட்டியில் போட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம். குக்கர்னால் ஒரு 2 விசில் மட்டும் போடுங்க. ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். வேகலைன்னா கூட அப்புறம் கூட விசில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இப்படி நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி அமுக்கும் கிழங்கு. வெந்துருச்சு. இப்போ நம்ம இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த தொலியெல்லாம் நம்ம உரித்து வச்சுக்கலாம். கிழங்குல உள்ள தொலி எல்லாத்தையும் உரித்து வச்சுக்கலாம். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா வலுவழுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த கிழங்கு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த கிழங்கு செஞ்சு பார்க்காதவங்களா இருந்தால் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கு நான் 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இது சின்ன கிழங்குனால 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பெரிய கிழங்காக இருந்தால் நம்ம டக்குன்னு பீஸ் கட் பண்ணிக்கலாம். 2 இல்லை 3 இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்கையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த கிழங்கை தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, 1 முருங்கைக்காய், 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நிறைய போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாதி சின்ன வெங்காயத்தை ஒரு ஜாரில் போட்டுக்குவோம். போட்டுட்டு அதோட எல்லா பூண்டையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி எடுக்கிறப்ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம குழம்புக்கு மாங்காவும் சேர்க்க போகிறோம். மாங்காவும் சேர்த்தா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்தோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு. நீங்கள் சோம்பு போட்டிங்கன்னா குழம்பு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டக்குன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அந்த பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு 1 கொட்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். நம்மளுக்கு நல்ல அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இங்கே நாங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிடுவோம். அதனால் 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். இதோட மிளகாய்த்தூள் காரத்துக்கு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்குன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை மசாலா எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி ஆயிலோடு மிக்ஸ் ஆகிக்கட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி இதில் நம்ம ஊற்றிடலாம். இந்த புளி கரைச்சலை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மசாலாவும் இந்த புளி கரைச்சலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பார்க்கவே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணணுங்க. உப்பு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போயே பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. நம்ம குழம்புக்கு தக்கன இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு குழம்பு நம்ம ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். நல்லா அது கொதிக்கிறப்ப அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் நம்மளுக்கு போய் குழம்பு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு குழம்பு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அவிச்சு நறுக்கி வச்சுருக்க கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி ஒரு கால்வாசி நம்மளுக்கு நல்லா கம்மியாகி வந்துடும். மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடும்.
அப்போ புளிப்பு உப்பு எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காவே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா பாருங்கள், நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம விட்டுருவோங்க. ஹை ஃப்ளேமில் விட்டுருவோம். கொஞ்சம் அடிக்கடி தொடர்ந்து பார்த்துக்கோங்க அடி பிடிக்கிறா என்னென்னு. நான் இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி எனக்கு வந்து இது லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றி சாப்பிட இருந்தால் போதும். இப்போ உப்பு உரப்பு புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு குழம்பு இறக்கிடுங்க. இது நல்ல குழம்பு கொஞ்சம் ஆறினோன்னே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே நல்லா தெரியுது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த கிழங்குமே நீங்கள் வந்து மதியம் வச்சிங்கன்னா நைட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பெல்லாம் இறங்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.